ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். அப்போ என்னுடைய இருதயத்தில் இந்த நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர் தட்டி கொடுக்குற ஆண்டவர் அப்படின்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணுறவர் அப்படின்றதை நான் கண்டுகொண்டேன். ஆண்டவரிடத்தில் ஒரு பெரிய குணம் இருக்குது. அது என்ன குணம் அப்படின்னு சொன்னால், பலவீனனை அவர் பலவீனன் என்று தள்ளிவிடாமல், திறமை இல்லாதவனை அவர் திறமை இல்லை அப்படின்னு அவனை தள்ளி விடாம ஆண்டவர் என்ன பண்றாராமா, அவர்கள் செய்த நல்லதை நினைத்து ஆண்டவர் அவங்களை புகழ்ச்சியாய் வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை தட்டி கொடுப்பது, ஒரு மனிதனை என்கரேஜ் பண்ணுவது, கர்த்தரே ஒரு மனிதனை புகழ்கிறது அப்படின்றது ஒரு பாக்கியமான ஒன்று. நான் சின்ன வயசுலேயே எங்களுடைய சர்ச்சில் இருக்கும்போது நான் ரொம்ப நினச்சது என்ன அப்படின்னு சொன்னால், என்னைக்காவது ஒரு நாள் பாஸ்டர் இந்த மேடையில் என்னை இப்படி நிப்பாட்டி வச்சுட்டு, பென்ஸ் நல்ல பையன், நல்ல ஜெபம் பண்ணுறான், கரெக்டாக டைமுக்கெல்லாம் வந்துடுவான் அப்படின்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு நினச்சிருக்கிறேன். நான் கீழே உட்காந்து அப்படின்னு நினைப்பேன், இந்த மாதிரி பாஸ்டர் ஒரு நாள் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம திட்டு தான் வாங்கியிருக்கிறோம் எல்லாருக்கும் முன்னாடியே. அவன் ஒரு நாள் அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சாட்சி. ஒரு பாஸ்டர் ஒரு 1 இயருக்கு ஒரு டைம் ஒரு பெரிய ப்ரோக்ராம் சொன்ன வச்சிருவார். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 நிமிஷம் தருவார். அந்த 2 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடலாம், வசனம் சொல்கிறவங்க வசனம் சொல்லலாம், ஒரு பிரசங்கம் பண்ணுறவங்க பிரசங்கம் பண்ணலாம். யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படி கொடுப்பார். அப்போ நான் பேர் கொடுத்துட்டேன், பாட்டுக்கு பேர் கொடுத்தேன். பாட்டே வராது, ஆனால் பாட்டுக்கு பேர் கொடுத்தேன். அப்போ எங்கள் அக்கா கொஞ்சம் பாட்டை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அவன் தான் ஒரு பாட்டை கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு ஆர்சி பாட்டு. அப்பா நான் தவறு செய்தேன், நான் கட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் முந்தன் பிள்ளை. நான் இந்த பாட்டெல்லாம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி பாடணும், இப்படி பாடணும், ஃபஸ்ட்டு ப்ரைஸை நம்ம தாண்டா வாங்கணும், வேற யாருக்குமே கொடுக்கக்கூடாதுரா, பாஸ்டர் கண்டிப்பாக நம்மளை தோலை தொட்டி ஃபஸ்ட் ப்ரைஸ் பென்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னெல்லாம் பெரிய கற்பனை. அப்போ இந்த போட்டியிலையும் அதில் இருக்கிற பெரிய கொடுமை என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, இல்லை லாஸ்ட்டாக நம்ம பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த இடையில இருக்கு பாருங்க, அடுத்தது அடுத்தது அடுத்தது, அந்த மனசு படபடன்னு இருக்கும் பாருங்களேன், அதுலேயே பாதி பயம் வந்துடும் நமக்கு. அப்போ இந்த நாட்கள் தாண்டிகிட்டே இருக்குது, டைம் போயிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தராக செஞ்சுட்டே இருக்காங்க, எப்படியும் நான் அடுத்தது வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்குள்ளே இந்த சர்ச்சில் ஒர்க் பண்ணுற சிஸ்டர்ஸ் அவங்க என்னை கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நானா அப்படின்னு கேட்டேன், நான் இன்னும் பாடவே இல்லை, நானா அப்படின்னு. ஆமாம் நீ இங்கே வா அப்படின்னா. பாஸ்டர் முடித்த உடனே டீ போட்டு கொடுக்க சொல்லுவார். பால் இல்லை, அந்த வீடு தான், போய் பாலை வாங்கிட்டு வாங்கன்றாங்க, ஒரு 500 மீட்ரு. அப்போ நான் சொன்னேன், ஒருவேளை நான் வர்றதுக்குள்ளே பாஸ்டர் கூப்பிட்டாருன்னா என்ன பண்ண, இன்னும் 10 பேருக்கு நான் லிஸ்ட்டை பார்த்துட்டேன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நீ போயிட்டு வா. அப்போ நான் அந்த பால் வாங்குறதுக்காக போகிறேன். போகும்போது நான் நினச்சிட்டேன் ஓடி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாளி எடுத்துகிட்டு அப்படி ஓடி போயிட்டு பாலை வாங்கி அதே மாதிரி ஓடி வரலான்னு பார்த்தா பால் சிந்து, அது நிறைஞ்சிருந்தனால ஓடி வர முடியல. இப்போ பாலை கொட்டாமல் எடுத்துகிட்டு வரணுமா, மெதுவாக எடுத்துகிட்டு வந்தா இங்கே அதுக்கடையில் பாஸ்டர் என் பேரை கூப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்து எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக வாசலில் காலடி எடுத்து வைக்கிறேன். இதோட எல்லாரும் முடிஞ்சிருச்சு, இனி இல்லை அப்படி தானே, யாராவது பாட வேண்டியது இருக்குதா, யாராவது பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குதா அப்படின்னு. நான் அப்போ தான் வாசலில் நிற்கிறேன். டேய் நீ எங்கே போன அப்படின்னு கேட்டார். நான் பால் வாங்க போனேன் அப்படின்னு. உடனே பால் வாங்க போனியா, க்ரௌடிட்ட கேட்டார், இவனை பாட வைக்கலாமா? உடனே அவங்க சொன்னாங்க, சரி சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ மேடையில் நின்று இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்பா நான் தவறு செய்தே, அந்த அவர் அப்படி கேட்டதுக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கும் நான் பாடினதுக்கும் அப்படியே அந்த பாட்டை அப்படியே தூக்கி குடிச்சுவாங்க. எல்லாருடைய அட்டென்ஷன் என் பக்கமாக திரும்பி கை தட்டி, சே என்ன டைமிங் சாங், நேரத்துக்கு தகுந்த மாதிரி சாங் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த 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 க்ரௌடே ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள ஆயிடுச்சு. உடனே பாஸ்டர் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரு,
பாட்டு யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா, அப்போ அந்த டைம் அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பாஸ்டர் எனக்கு சொன்னார், ஃபஸ்ட் ப்ரைஸ் பென்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையாகவே ஸ்கூலில் அப்படியெல்லாம் ஆசைப்பட்டது இல்லை. ஸ்கூலில் அந்த மாதிரி தட்டி கொடுக்கணும், இவன் 100 எடுக்கிறான் அப்படின்னு அதெல்லாம் யோசிச்சதே இல்லை. நான் அந்த மாதிரி எடுக்கணும், ப்ரோக்கர் ரிப்போர்ட்ஸில் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்லாம் வரணும் அப்படியெல்லாம் யோசிச்சதில்லை. ஆனால் ஆண்டவருடைய விஷயத்தில் யோசிச்சுக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் ஒரு மனுஷனை புகழ்ச்சியாய் வைப்பாரானால் அவன் எவ்வளவு கீழே கிடந்தாலும் அவனை உன்னதமான இடத்துல உட்கார வைக்க முடியும்ன்றதற்கு நான் ஒரு பெரிய சாட்சி. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தட்டி கொடுக்கிற ஆண்டவர். வேதத்தில் வந்து ஆண்டவர் வந்து யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போது யோபுவை வந்து இப்போ குறை சொல்கிறதற்காக பிசாசு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான். அவன் எல்லார பற்றியும் ஒன்றா குறை சொல்கிறான். அவன் ஏன் இப்படி பண்ணுறான், அவனை எப்படி நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இவன் இப்படி பண்ணுறான், இவனுக்கு நீங்கள் சோறு கொடுக்குறீங்க, இவனுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க, அவன் ஆசீர்வாதத்தை எடுத்து போடுங்க, அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான். அப்போது ஆண்டவர் வந்து சத்ருவை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ எங்கேருந்து போகிற? அதான் கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? என் மகனாகிய யோபுவை நீ பார்த்தியா? அவனை பற்றி குறை சொல்ல தான் வந்திருக்கிறியா? அவனுடைய வாயை திறந்து அவன் குறை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய இவனை போல ஒருத்தர் இந்த பட்டணத்தில் இல்லப்பா. ஆண்டவர் வந்து உடனே அவனை புகழ்கிறார். யார் அவனை குறைவாய் பேச வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவனை புகழ்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்க மனசுல 1000 கற்பனை இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, என் மேனேஜர் என்ன ஒரு நாள் புகழ மாட்டாரா, என் கணவனார் என்ன ஒரு நாள் புகழ மாட்டாங்களா, நான் ஒரு நாள் புகழ்ச்சியை தேடி வரமாட்டேனா? ஆனா இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை எப்படி மாற்றணும்னா, ஆண்டவரே நீர் ஒரு நாள் என்னை பார்த்து, நீ நல்ல பையன், நீ நல்ல பொண்ணு, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள், ஆண்டவர் மட்டும் உங்களை புகழ்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் இந்த உலகமே உங்களை புகழ்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். உங்க வீட்டுக்காரங்க ஒரு நாள் உங்களை புகழ்வாங்க, உங்க மேனேஜர் உங்களை புகழ்வாங்க, உங்களை சுற்றி இருக்கிற அனைவருடைய கண்களிலையும் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்கும். அதான் நீங்கள் வந்து வேதத்தில் வந்து மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, மோசையை வந்து 40 ஆண்டுகள் வந்து அவன் இருந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பரிசுத்தத்தை எங்க ரொம்ப அதிகமாக காத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, தன்னை சுற்றி இருக்கிறவங்க பாவம் பண்ணும்போது அந்த இடத்துல தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைங்க மேல ஆண்டவர் கரிசனையா இருக்கிறார். ஆண்டவர் கண்டிப்பாக அவங்க கொண்டு ஏதாவது ஒன்று செய்வார். உங்கள் ஸ்கூலில் தப்பு பண்ணும்போது, காலேஜில் தப்பு பண்ணும்போது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது, அதன் நடுவில் யார் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்களோ, கர்த்தருக்காக உண்மையாக நிற்கிறாங்களோ, நீங்கள் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன், உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் 1 மடங்கல்ல 100 மடங்கு அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் வந்து சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுது, சாமுவேலுக்கு முன்பாக ஏலியின் பிள்ளைகள் வந்து பேலியாளின் மக்களாக இருக்கிறாங்க. அசுத்தமான ஒரு தனக்கு முன்பாக இருக்கிற அந்த பாஸ்டருடைய பிள்ளைங்கள் வந்து நல்ல விஷயத்தை போதிச்சு கொடுக்கல, நெகட்டிவா போதிக்கிறாங்க, அசுத்தத்தை போதிக்கிறாங்க, தப்ப வந்து தண்ணிய மாதிரி குடிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆகாரத்தினால தங்களுடைய பச்சை இறைச்சி அப்படியே வாங்கி தங்களுடைய சரீரத்தை பூஸ்ட் பண்றாங்க. அதை விட தேவாலயத்தில் வருகிற பெண்களோட அசுத்தமா நடக்கிறாங்களாமா. பொல்லாத பாவம், கொடிய பாவம், தேவன் அருவருக்கிற ஒரு பாவத்தை துணிகரமா அவங்க செய்யறாங்க. அந்த இடத்துல தான் சாமுவேல் இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுது, சாமுவேல் என்கிற அந்த பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்து கர்த்தர் சமூகத்திலே வாழ்ந்தானாமா. அதனால தான் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து வேதம் சொல்கிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டான்.
இங்கே நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சவாலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்வதற்கு, ஆண்டவர் உங்களை நம்புவதற்கு நீங்கள் ரொம்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் மகன், உனக்கு ஒரு வித்தியாசம் வேணும் மகா. அவங்க செய்கிறது மாதிரி நீ செய்யாம நீ ஒரு ஸ்பெஷலா, ஏண்டி உனக்கு இதெல்லாம் வராதா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்களா? ஏண்டா நீ இதெல்லாம் செய்ய மாட்டியா, உனக்கு இந்த ஒரு மாதிரி உணர்வே இல்லையாடா, ஏண்டா இந்த வயசில் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குற அந்த வார்த்தை தான் உன் தலை மேலே வைக்கிற பெரிய ரிவார்டு. அது தேவன் உன்னை முன்குறிப்பதற்கு உனக்கு ஆயத்தம் பண்ணிட்டாரு. உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணிட்ட. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறேன்னா, உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு உன்னை பார்த்து நீ மட்டும் எப்படி இப்படி உன்னால் இருக்க முடியுதுன்னு ஆச்சரியப்படணும், பிரமிக்கணும். உன்னை பார்த்து உன்னை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவங்க ஏங்குற ஒரு நாளை கர்த்தர் தரணும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் தலை மேலே, அதுதான் வெற்றி. நிறைய பேரண்ட்ஸ் ஏங்கணும், நிறைய பெற்றோர் உன்னை பார்த்து ஏங்கணும். அந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு கிடைக்காதா? நிறைய பேர் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு கிடைக்காதா? அதுதான் கர்த்தருடைய பிள்ளையினுடைய சவால். ஆமென். ஆனால் இந்த 40 ஆண்டுகளில் தன்னை சுற்றி எல்லாமே இருக்கு, அவனுக்கு எல்லாமே இருக்குது. தன்னை சுற்றி பாவத்தை செய்யலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. தண்ணி அடிக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. போதையில் படுத்து கிடக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. டைனிங் டேபிளில் இருக்கிற என்ன வேணாலும் சாப்பிட்லாம், யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த லேடியை வேணாலும் கூட்டிகிட்டு வரலாம், கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ராஜ அரண்மனையில் இருக்கிறான். அங்கே இருக்கிற நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மோசையை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம் தேவ ஜனங்களோடு கஷ்டம்னாலும் பரவாயில்லன்னு அவன் அதை பெற்றுக்கொண்டான், அதற்காக ஆசைப்பட்டான். அதனால ஒரு நாள் ஆண்டவர் புகழ்கிறார், என் தாசனாகிய மோசையோ, நீங்க சொல்றது மாதிரி அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இந்த மாதத்தில் இங்கே இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்களை தங்கச்சிங்களை ஆண்டவர் முதுகில் தட்டி கொடுத்து, நீ ரொம்ப நல்ல பிள்ளைன்ற பெயரை கர்த்தரிடத்தில் வாங்கணும். எந்த இடத்துல உன்னுடைய பெயர் கெட்டு போனதோ, எந்த இடத்துல நீ மோசமானவன் என்று சித்தரிக்கப்பட்டாயோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க கூட இருந்து நீங்க நல்லவங்க தான் நிறைய பேருக்கு நிரூபிக்கிற காலம் சீக்கிரமாய் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வரட்டும். உங்களுடைய மேனேஜர் இடத்துல என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு நிரூபிக்கிற காலம் சீக்கிரமாய் வரட்டும். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்பாக என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை என்கிறதை நிரூபிக்கிற காலம் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்புகிறேன், இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தை என் குடும்பத்திற்குரியது, எனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தாரும். உம்முடைய கைகளிலே, உங்க வாயிலிருந்து நான் என்னத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நீர் என்னை தட்டி கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். யார் உத்தமனாமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ நீங்க யாரால புகழப்படணும்? யாரால புகழப்படணும்? தேவனால் புகழப்படணும். ஆண்டவர் உங்களை புகழணும். ஆண்டவர் உங்களை புகழணும். கர்த்தர் உங்களை புகழ ஆரம்பிச்சார்னா உண்மை அப்படிதான், எல்லாரும் புகழுகிற காலம் சீக்கிரமாய் வரும். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்திலே ஒரு 4 நபர்கள் அப்படின்னா ஆண்டவரே நேரடியாக வந்து நின்று அவங்களுடைய முதுக தட்டி, இவனை மாதிரி ஒருத்தனும் இல்லைப்பா, இவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, சே எப்படி அவன் வாழ்க்கை அப்படின்னு அவருடைய குணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தட்டி கொடுத்த 4 விதமான மனிதர்கள். இல்லை அப்படின்னா ஒரு 4 விதமான குணம் அப்படின்னு கூட நீ எழுதிக்கலாமே.
நீங்கள் இந்த 4 விதமான குணம் உங்களுக்குள்ளே இருந்தானால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை தட்டி கொடுப்பார், உங்களை கர்த்தர் புகழுவார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைக்கிறேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டிருக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 3 நபர்கள் இருக்கிறார்கள். அதில் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, 2 பேரை கர்த்தர் தட்டி கொடுக்கிறார், 2 பேரை ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு. ஆனா ஒரே ஒருத்தரை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நீ பொல்லாத ஊழியக்காரன், நீ இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்த அப்படின்னு கர்த்தர் அவனை கடிந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் என்கரேஜ் பண்ணாரு? ஏன் ஆண்டவர் தட்டி கொடுத்தாரு? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதுல எஜமானன் என்று குறிப்பிடப்படுகிறவர் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, சில மனிதனுடைய கையிலே கர்த்தர் திறமைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், நீ அநேகத்தின் மேல உன்னை நான் என்ன பண்ணுவேன்னா அதிகாரியாய் வைப்பேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மை தட்டி கொடுக்க வேண்டுமானால் ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும்னா, யார் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சத்துல நீங்க என்னவா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் சிலருடைய எண்ணத்துக்கு இது வர்றதே இல்லை. அவங்க உண்மையா இருக்கவே மாட்டாங்க. எனக்கு பெரிய பொறுப்பை கொடுங்க, நான் நல்லா செய்கிறேன். எனக்கு அந்த மாதிரி பொறுப்பை கொடுங்க, நான் நல்லா செய்கிறேன். எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் நல்லா பண்ணுறேன். எனக்கு இப்படி ஒரு பெரிய ஷோவான ஒரு கடையை பண்ணி கொடுங்க, நான் அதை ஜெயிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தா, 4 பேர் உள்ளது கொடுத்தா, 2 பேர் உள்ளது கொடுத்தா. ஆனால் நல்லா கவனிச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்க வேண்டுமானால் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, மகனே மகளே, உன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எதுல நீ உண்மையாயிரு அப்படின்னா கொஞ்சத்துல. இந்த சின்ன பொறுப்புல உண்மையாரு மகனே, இந்த சின்ன வேலையில உண்மையாரு மகனே, இந்த 4 பேருக்கு முன்னாடி உண்மையாரு மகனே. கர்த்தர் கவனிக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை எப்படி வைப்பாராமா, அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரிடத்துல அந்த தட்டி கொடுத்தல வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்ணு நம்புங்க, ஆண்டவரிடத்துல கர்த்தாவே எனக்கு ஒரு கிருபையை தாரும், நான் எதுல உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சத்துல, சின்னதுல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குறைவான காரியத்துல ஒரு ஜபந்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அதை நான் நேர்த்தியா செய்கிறேன் ஆண்டவரே. எனக்கு இந்த பாத்திரம் விளக்குற வேலை தான் கொடுக்கப்பட்டிருக்குதா, அதை நான் நேர்த்தியா செய்கிறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுடைய பதவியை பார்க்கறது இல்லை, ஆனா கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த கிருபை எத்தனை பேர் கேட்க போறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. எனக்கு ஒரு பாக்கியம் வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே,
நான் வளருவதற்கு, நீர் என்னை தட்டி கொடுப்பதற்கு நான் கொஞ்சத்திலே, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே கொஞ்சத்திலே நான் உண்மையாயிருப்பதற்கு கர்த்தர் பலன் தாரும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சிலருக்கு இந்த கொஞ்சத்தை செய்யும்போது அதற்கு சரியான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்காத போது நிறைய பேருக்கு வெறுப்பு வருது. நான் எத்தனை நாள் தான் இதில் ஓடிட்டு இருப்பேன், நான் எத்தனை நாள் தான் இதிலேயே ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய கொஞ்சத்தில் யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறீர்களோ, ஒரு நாள் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேலே கர்த்தர் அதிகாரியாய் நிறுத்துவார். நீங்க உண்மையாய் இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். நீங்க உண்மையாய் நடப்பது தேவனுக்கு தெரியும். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த கொஞ்ச பொறுப்பில் நீங்க உண்மையாய் இருக்கிறதை, அதற்காக ஜீவனையோ நீங்க கொடுக்கிறதை, அதற்காக உங்களுடைய முழு முயற்சியை நீங்க பயன்படுத்துகிறதை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், நீங்கள் நிற்கிற, நீங்கள் வேலை செய்கிற, நீங்கள் பணிபுரிகிற அதே இடத்திலே கர்த்தர் ஒரு நாள் உங்களை பெரிய பொறுப்புகளை கொடுத்து, ஆமேன் சொல்லுங்கள், பெரிய வசதிகளை கொடுத்து கரங்களை தட்டும் போதே அது நடக்கிறது. நிறைய பேர் ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார். கர்த்தர் அங்கீகரிச்ச அடுத்த நிமிஷத்தில் உங்க மேனேஜர் இந்த பொறுப்பை வைத்துக்கொள், இந்த பொறுப்பை வைத்துக்கொள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நாட்கள் வரும். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் எதில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். ஆமேன். நேற்றைய தினத்தில் என்னுடைய மனசில் ஒரு பெரிய காமெடி மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நேற்றைக்கு கொஞ்சம் லேட்டாக, ரொம்ப நிறைய நேரம் தியானிச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினேன். அப்போ பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே படுத்து தூங்க போயிட்டாங்க. போய் படுத்துட்டாங்க. ஒரு அரை தூக்கம் முடிஞ்சு. அப்போ பாஸ்டர்மார்ட்டு கேட்டால், பசங்க தூங்கிட்டாங்களான்னு கேட்டால் தூங்கிட்டாங்க அப்படின்னு. ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன எந்திரிச்சு நான் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. நான் அப்போ அவனை பார்த்து கேட்டேன், ஏன்டாடி சாப்பிட்டேன்னா சாப்பிடலன்னா என்ன, நீ தான் படுத்து அரை தூக்கத்தை முடிச்சிட்டியே. படுத்து கொரட்டை விட்டு அரை தூக்கத்தை முடிச்சு 11 மணிக்கு எந்திரிச்சு நான் இன்னும் சாப்பிடலை அப்படின்னு கேட்டு, இனி போய் படுக்க போகிறோம், தூங்கிடலாம், பிரச்சனை இல்லை, சாப்பிடாமலாம் படுக்க முடியாது நம்மளால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 தோசையை சாப்பிட்டு திரும்பி போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்க, நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் கூட அவ்வளோ உண்மை, அதை விட்டு கொடுக்க முடியாது. அந்த கொஞ்சத்தில் இன்னைக்கு டெய்லி தான் சாப்பிட்றோம், இந்த ஒரு நேரம் தூங்கினா கூட விழிச்சு எழும்பி எனக்குரிய பங்கை கொடுத்துருப்பா. அப்போ இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பிடித்த காரியத்தில் மட்டுமல்ல, எனக்கு பிடிச்சா நான் செய்வேன், எனக்கு பெஸ்ட்டாக தந்தா நான் செய்வேன், எனக்கு இப்படி ஒன்று தாங்க நான் பண்ணுறேன், எனக்கு இப்படி ஒன்று கொடுங்க நான் பண்ணுறேன். நிறைய பேருடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மட்டும்தான் இருக்குது. எங்கள் அம்மா நான் நினச்சது மாதிரி என்னை படுக்க வைக்கலை, நான் நினச்ச அந்த கோர்ஸ் எனக்கு தரல, எனக்கு இது இப்படி தரல, நான் அதனால பெருசாக சைன் பண்ண முடியாது, நான் அதனால பெருசாக இது பண்ண மாட்டேன். இல்லவே இல்லை. கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்கிறது எதுவோ சில பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் நினச்சது மாதிரி படுக்க வைக்கிறேன். என்ன டாக்டர் படிக்க வைக்க சொன்னேன்ல, டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு என்ன ஈஸியாக, குடும்பத்தில் மொத்த பேருடைய கிட்னி வித்தினாலும் பத்தாது. இல்லை, அது நம்ம பிள்ளைங்க சில டைம் விளையாட்டாக சொல்லிடுவாங்க, என்ன டாக்டர் படிக்க வைங்க, என்ன டாக்டர் இன்னைக்கெல்லாம் ஒரு டாக்டரை படிக்க வைக்கணும்னா 1 கோடி ரூபாய் தேவை. அந்த அளவுக்கு வசதிகள் நமக்கு இருக்காது. கர்த்தர் ஏதோ ஒரு வழிகளை நம்ம தரலாம். அம்மா என்ன படிக்க வைக்கல, நான் டாக்டரா படிக்க வேண்டியவன், நான் என்ன இன்ஜினியரா படிக்க வேண்டிய. அன்னைக்கு மட்டும் என்ன படிக்க வச்சிருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வேலையில் வந்திருப்பேனா, நான் இந்த மாதிரி ஒன்று செய்வேனா? உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நினைக்கிற, அப்படி மனசு இருக்கிற நீங்க ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில உயரவே முடியாது.
ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில உங்களுக்கு எதை தர்றாரோ அதை மனரம்யமாக ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் எனக்கு இப்போ கொடுத்துருக்கிற இந்த கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருப்பேன்னு நீங்கள் வாக்கு கொடுங்க. நான் நம்புகிறேன். நீங்கள் எழுதி வைங்க டைரியில், ஒரு நாள் கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால மனிதர்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அதற்கு ஒரு உயர்வு உங்களை தேடி வரும். நன்றாய் கரங்களை தட்டி நீங்க உண்மையா இருந்ததனுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தராம போகவே மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என் கர்த்தர். பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கொஞ்சத்தில் நீங்க உண்மையா இருங்க. சொல்லுங்க, நீங்க உண்மையா இருங்க. நீங்க மனப்பூர்வமாய் அதை செய்யுங்கள். நீங்க முழு இருதயத்தோடு அதை செய்யுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவருடைய தட்டி கொடுத்தலை நீங்கள் சீக்கிரத்திலே காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் கர்த்தர் தட்டி கொடுக்கறது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனால் வருஷம் தாண்ட தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தட்டி கொடுக்கறத உங்கள் கண்கள் அப்படியே காணும். ஹல்லேலூயா. நான் ஒரு 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 விஷயம் நான் உணர்றேன். இல்லைன்னா நான் அதுக்காக விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்குற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா, உங்களை தட்டி கொடுக்குற ஒரு நாள் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென். நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நான் அதை உணர்றேன். ஒரு நாள் கூட என்னுடைய தாயோ தகப்பனோ என்னை பார்த்து தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லை. அவங்க தட்டி கொடுக்கலன்னு அவங்கள குற்றப்படுத்தலை. அந்த மாதிரி ஒரு ஞானம் கூட எங்கள் தாய் தகப்பனுக்கு இல்லை. ஐயோ பிள்ளை இந்த மாதிரி நல்லா செஞ்சான், அதை சொன்னால் என் பிள்ளை சந்தோஷப்படுவான்னு கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரில. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் இல்லை, கர்த்தர் எவ்வளோ பெரியவர் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு எங்கள் தாயார் கொடுத்தது 3 ரூபாய், 3 rupees, 3 ரூபாய். அந்த 3 ரூபாவை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுமா, எனக்கு நான் ஏதாவது பண்ணுறேன், நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா 3 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ அந்த 3 ரூபாவை கையில் வச்சுட்டு ஒரு சாக்கு பையை எடுத்து, அந்த நாட்களில் எங்களுடைய ஊரில் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது பொருளை வச்சுட்டு பழைய பொருளை கொடுத்து புது பொருள் கொடுத்துட்றாங்க. அது ஒரு வேலை, அது ஒரு தொழில் மாதிரி இருக்குது. ஆனால் அன்னைக்கெல்லாம் இந்த பழைய பொருளை அது மட்டும் வாங்குவாங்க. அது ரொம்ப கேவலமாக நினைக்கப்பட்டது. அதுவும் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தா அமைதியாக தான் இருக்கும். ஆனால் அது நக்கல் பண்ணுறது அப்படியே தெரியும் நமக்கு. அப்படியே கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, கேவலமாக ஒரு பார்வை பார்ப்பாங்க, நம்ம செத்தது மாதிரி இருக்கும். அன்னைக்கு அப்போ அந்த 3 ரூபா வாங்கிட்டு அந்த சாக்கு பையை போட்டுட்டு அந்த 3 ரூபாவை கொண்டு போய் அதை 7 ரூபாயாவாய் மாற்றி அதை வாங்கிறது ஒன்று. அப்புறம் போய் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கி சாக்கில் போட்டு அதை விற்று, நீங்கள் 3 ரூபா கொடுத்தீங்கம்மா, அந்த 3 ரூபா 7 ரூபாவை கொண்டு வந்துருக்கிறேன். உடனே அந்த 7 ரூபாவை என் கையில் எங்கள் அம்மா திருப்பி தந்து, இந்த 7 ரூபா வச்சு அடுத்து டெவலப் பண்ணு, அடுத்து கொண்டு போ. சரி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போ இன்று நான் நம்புகிறேன், அந்த உணர்வை அந்த வயதிலேயே கொடுத்த கர்த்தர் ரொம்ப நல்லவன். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்கிறேன், உன்னை அன்பாய் கேட்கிறேன். தட்டி கொடுக்கறதுக்கு ஒருவரும் இல்லாமல் வளர்ந்தவன். என்கரேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியாதுப்பா, எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா. நீ நல்லா இருக்கிற அப்படின்ற ஒரு வார்த்தையை என் காதுகளில் கேட்டதே இல்லைப்பா. நீ அழகா இருக்க, நீ படிச்சிருக்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தை, பிச்சைக்காரன்ற வார்த்தையை கேட்டிருக்கிறேன், ஏழைன்ற வார்த்தையை கேட்கிறேன், சோறு தின்ன வந்தேன்ற வார்த்தையை கேட்டிருக்கிறேன். என்னை குறித்து மட்டமான வார்த்தை என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். எங்கள் அப்பாவை திட்டுவாங்க, அவன்லாம் எதுக்கும் நான் பெத்தெடுத்தான், அவனை அப்படியே கொல்ல வேண்டியதானே, எல்லாம் அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் நம்புகிறேன், ஒரு தட்டி கொடுத்தலும் இல்லாத என்னுடைய வாழ்க்கையில் இயேசு என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாய் தட்டி கொடுத்தேன். ஸோ ஒவ்வொன்றா உற்சாகப்படுத்தினேன், ஒவ்வொன்றாய். முதல்ல பரிசு வாங்கினது சர்ச்சில் தான், முதல்ல என்கரேஜ் பண்ணப்பட்டது சர்ச்சில் தான். எல்லாம் எனக்கு எங்கே தான் கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு தேவ சமூகத்தில் தான் கிடச்சிருச்சு. சில வேளைகள் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு சர்ச்சில் கூட கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களை கனப்படுத்துவதற்கு யார் இருக்கான்னா
நீங்கள் எதில் உண்மையாக இருக்கணும்? கொஞ்சத்தில். அற்பமாக நினைக்காதீங்க, அற்பமாக நினைக்காதீங்க. ஒரு நாள் உலகமே மெச்சிக்கொள்கிற ஒரு நாளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நம்புறீர்களா? விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி இயேசு நல்லவர் சொல்லுங்க. ஆண்டவரே நீ நல்லவர், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை வேண்டும். உங்களை கர்த்தர் ராஜாக்கள் மத்தியில் நிற்க வைப்பாராக. உயர் ஸ்தலங்களில் கர்த்தர் கொண்டு போய் அமர செய்வாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிப்பாராக. ஸ்தோத்திரம். நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக ஆண்டவர் நேரடியாக கர்த்தர் ஒருத்தங்களை தட்டி கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுகிறான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுகிறான். போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனிங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்ச ஆண்டவர் உங்களோட இருக்காருன்னு சொல்லுங்க. தெளிவாக இருக்கிறீங்கல்ல? ஆமென். எனக்கு உண்மையிலே நீங்கள் யாராவது தூங்குனீங்கன்னா என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. சிலர் தூங்கினாலும் பிரசங்கம் பண்ணிடுவாங்க. பட் நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த லைட்டு கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் முகம் ரொம்ப டல்லாக தெர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாம் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி அந்த விழிப்பாக இருக்கிறீங்கல்ல. ஸோ இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அப்படின்னா 2 பேர், இங்கே 2 பேர். ஒருத்தன் தட்டி கொடுக்கப்படுகிறான், ஒருத்தன் வேணாம் அவனுடைய. ஆனால் உண்மையிலே தட்டி கொடுக்கப்பட வேண்டியவன் யார் அப்படின்னு சொன்னா ஆப்போசிட்ல இருந்த கேரக்டர் தான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் என்ன தட்டி கொடுங்க, என்ன என்கரேஜ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் உபவாசம் இருக்கிறேன், நான் தசம பாகம் செலுத்துகிறேன், நான் சர்ச்சுக்கு கரெக்டா வரேன், நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் நீதிமான். ஆண்டவரே என் பக்கத்திலே வாரும், என்னை ஆசீர்வதியும், என்னை தட்டி கொடும், என்னை என்கரேஜ் பண்ணும், என்னை உயர்த்தி நிறுத்தும் அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனா ஒருவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இவனுடைய வாழ்க்கையும் குறைஞ்சதெல்லாம் கிடையாது. நான் நம்புறேன் இவனும் தட்டி கொடுக்கப்பட வேண்டியவன் என்று அவன் தான் மனசுல நினைக்கிறானே தவிர, ஆனா அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது கிடையாது. இவனை விட அவன் கேரக்டர் ரொம்ப கரெக்டான ஆளு. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரியா வாழல, நான் ஒரு சரியான முன்மாதிரி கிடையாதுன்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துருக்கல. நான் ஆண்டவரை தேட மாட்டேன்னு நினைக்கல. ஆனா அவன் என்ன பண்றான்னா, கர்த்தரை அதுவே பெரிய குவாலிட்டி, அதுவே அவனை தட்டி கொடுக்க வேண்டியது. இப்போ வந்துட்டு ஆண்டவரே நான் தட்டி கொடுக்கறதுக்கு தகுதியான ஆள் இல்லை, ஒன்று பண்ணுங்க, அவன் தட்டி கொடுக்கறதுக்கு தகுதியான ஆள், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அந்த ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் போய் அவன் தோளை தட்டி, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கர்த்தர் என்கரேஜ் பண்றாரு. அப்போ ஆண்டவருடைய கண் உங்களை தட்டி கொடுக்கிறதுக்கு, என்கரேஜ் பண்றதுக்கு உங்களுடைய கேரக்டர்ல எதுல ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்னா, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்லா கவனிங்க. பெருமை என்கிற ஒன்று உங்களுக்கு வருமானால், நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு முதல் எதிராளி. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவியுடைய உறவில் மனைவி கொஞ்சம் சம்பாரிச்சிட்டாங்கன்னா போதும், அவங்கள வேலைக்கு சேர்த்து விட்டதே இவங்கள தான் இருப்பாங்க. சம்பாதிச்ச உடனே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்துடும். என்னை விட நீ குறைவாக தானே சம்பாதிக்கிற, நீ இப்படி சொல்லலாம், அப்படியெல்லாம் சொல்லலாம் முடியாது, நான் சம்பாதிக்கிறேன் இல்லை. இப்போ வந்தோடனே கணவனார் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கணவன் மனைவி ஒன்று நினைத்து கொள்ளுங்க. நீங்க அவங்க சம்பாத்தியம், நான் சம்பாத்தியம் பண்றேன், எனக்கு எல்லாரும் அடங்கி போகணும், நான் சம்பாத்தியம் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி கேரக்டரை எடுத்துருங்க. ஒருத்தர் தாழ்ந்திருக்கும் போது உதவி செய்யறதுக்கு ஒருத்தரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் தாழ்ந்திருக்கும் போது இன்னொருத்தரை உதவி செய்யறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய அநியாயம் கர்த்தர் சமூகத்தில் போய் நின்றக்கூடாது. நிறைய பேர் அப்படிப்பட்ட கேரக்டர்ல மாறிடுறாங்க.
அதுவும் இப்பெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கு. இந்த கேர்ள்ஸு, இந்த தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப கவனமாக கேளுங்க. நிறைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாய் அதை ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிறது இல்லை. கவனிங்க. ஏன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அம்மாவை கேட்டு பாருங்க, உங்கள் பாட்டியை கேட்டு பாருங்க, உங்கள் சித்தி சித்தப்பாவை கேட்டு பாருங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி டயலாக்கை சொன்னோன்னா, ஆமாம் கல்லானாலும் கணவன் மல்லானாலும் போங்க மம்மி, வேற வேலையே கிடையாது, அவன் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், அவன் வேலைத்தை பண்ணனா நான் வேலைத்தனம் பண்ணுவேன், அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் ஏதோ ஒன்றை உங்களுக்குள்ள விதைச்சு, இப்போ என்னன்னா நான் எதுக்கு கீழ்ப்படியணும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தாழ்ந்து போய் நீங்கள் அடிமட்டமாக இறங்குங்கன்னு நான் சொல்லலை. உங்களை சித்திரவதை பண்ணுவதற்காக அவங்க கையில் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் கர்த்தர் கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறார். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் திருமணமாகி உடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய நிறைய கிறிஸ்தவ திருமணங்கள் உடைகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் பெரியவளா நீ பெரியவளா, அந்த 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 ரோசம். இல்லை 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 இல்லை, எப்பொழுதும் நமக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, தாழ்மையான இருதயம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா மாமா? கேட்கல. சிலர் ஆரம்பத்தில் தாழ்மையாக இருந்துடுறாங்க, ஆனால் போக 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 அவருடைய தாழ்மை எங்கேயோ போயிடுது. நீங்கள் இந்த மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்றதுக்கு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேபிள் எல்லாம் வச்சுருக்குறோம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவங்க என்ன வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால், அவங்க அந்த நீங்கள் கோயம்புத்தூரில் கூட 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மெல்லாம் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ரூமை மட்டும் தனியாக அவங்க தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருப்பாங்க. கீழே தான் உட்காருவாங்க. கீழே உட்காந்து, அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, அந்த இடத்துல பெரிய பெரிய காரு, பெரிய பெரிய வசதி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தரையில் உட்காந்து அப்படியே சாப்பிடுவாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், நம்முடைய திருச்சபையில் இன்றைக்கி நிறைய பேர் தரையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இது ஒரு தாழ்மையினுடைய அடையாளம். கண்டிப்பாக இது ஒரு தாழ்மையினுடைய அடையாளம். ஏன் அப்படின்னா, ஆனால் இது எத்தனை நாள் நீடிக்கும்னு எனக்கு தெரில. இன்னைக்கு வசதிகள் மாறுகிறது. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்து செய்தி கேட்கும்போது இந்த குறுக்கு வலிக்கும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணால் மேலே உட்காந்துருக்காங்க. அது நாளுக்கு நாள் சரீரங்கள் பலவீனம் அடைகிறதுனால இந்த மாதிரி வசதிகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கீழே இருக்கும்போது நம்மை அறியாமலே நமக்குள்ள என்ன வரும் சொல்லுங்களேன். ஆனால் நம்முடைய மனசு இன்னைக்கு எதை தேடுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு 50 பேர் 100 பேர் 200 பேர் கீழே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு கீழே உட்கார்றது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் நீங்கள் மட்டும் கீழே உட்கார்ந்துருக்கிறதா இருந்தா, இங்கே இருக்கிற நிறைய பேர் உட்காந்துருவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிலருக்கு அந்த இடத்துல என்ன போட்டுன்னு தெரியுமா, அப்படி இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்களேன். இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாரும் எப்படி நின்று ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுவாங்க? ஹலோ, கேட்கல? எல்லாரும் நின்றுட்டு எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் யாருடைய ஃபோட்டோ தெளிவாக விழும்? இந்த கீழே ஒரு முட்டியை ஊனிட்டிங்கிறான் பாருங்களேன், அவன் தான் நல்லா தெரியும். ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு முட்டியை ஊன்றது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நம்ம தாழ்மையாய் போகிறதற்கு நம்முடைய மனசு விருப்பப்படலை. அதுக்காக நீங்கள் போய், நான் இது உதாரணத்துக்கு தான் சொன்னேன், நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து சாப்பிடுங்க, நீங்கள் தரையில் உட்கார்றதா அப்படின்லாம் சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நிறைய நீங்கள் படிக்க வேண்டியது நம்ம இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் உங்களுடைய வாயிலே தாழ்மை மட்டுமல்ல, உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கணும் தெரியுமா? கேட்கல? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, மனசுல தாழ்மை இருக்கணும். அப்படி குனிஞ்ச போஸ்டர் பிரதர் அப்படின்னு விட்டா அப்படியே தரையில் குனிஞ்சிடுவாங்க போல தெரியும். என்ன தாழ்மை சிஸ்டர், என்ன தாழ்மை பிரதர், அப்படி வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். அப்படி என்னையா, என்ன அப்பாட்ட சொல்லவா இல்லை தம்பிகிட்ட சொல்லவா, கூப்பிடவா யாரையாவது ஒருத்தரை? எங்கள் அப்பா நாட்டாம தெரியும்ல, எங்கள் அப்பா போலீஸ்காரர் தெரியும்ல. அப்போ உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது? இருதயத்துக்குள்ள பெருமை இருக்குது. ஆனா வெளித்தோட்டத்துக்கு என்ன பார்க்கறது?
அப்படியே தாழ்மையா. நான் சொல்றேன், யார்கிட்ட நடிக்கிறீங்க? நீங்க யார்கிட்ட நடிக்க முடியும்? ஆண்டவர் முகத்தை பார்க்கல, எதை தான் பார்க்கிறாரு? கண்டுபிடிச்சிருவாரு நீ பெருமை உள்ள ஆளுன்னு. ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. கர்த்தருக்கு அது பிரியம் இல்ல. நான் எப்படி, நான் அப்படி இல்லை இல்லை. உங்களுடைய சில நேரத்திலே உங்களுடைய பேச்சு ஒருவேளை உங்களை பெருமையா பேசுற மாதிரி காமிச்சுக்கலாம். சிலர் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய சாட்சி மாதிரி பெருசா பேசுவாங்க. ஆனா சிலருடைய பார்வைக்கும் பெருமை பீத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க மனசு எப்படி இருக்கும்? அவங்களுடைய வே ஆஃப் அந்த டாக்கிங் வேணா அப்படி இருக்கலாமே தவிர மனசுக்குள்ள அவங்களுக்கு தாழ்மை இருக்கும். அப்போ அதை பார்த்த உடனே பெருமை பிடிச்ச ஆள் நம்ம சொல்ல முடியாது. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவ்யமா உள்ள பேசுவாங்க, வெளியே பேசுவாங்க, ஆனா மனசு ஃபுல்லா என்ன இருக்கும்? ஆனா நீங்க செக் பண்ணுங்க, உண்மையா மனசளவுக்கு நீங்க தாழ்மை உள்ளவர்களா? உங்களுக்கு ஒரு பெருமையும் வர்றது இல்லையா? சொல்லுங்க, ஒரு பெருமையும் வர்றது இல்லையா? இல்ல, ஆண்டவர் இங்க ஒருத்தரை தட்டி கொடுக்கிறாரு. யார தெரியுமா? அவன் அல்ல, தன்னை தாழ்த்துகிற எவன். சொல்லுங்க சத்தமா, கையை உயர்த்தி சொல்லுங்க. சாகிற வரைக்கும் எனக்கு பெருமை மட்டும் வந்துடவே கூடாது ஆண்டவர். இல்ல, நல்ல சத்தமா சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. முழு பலத்தோட சொல்லுங்க, எனக்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் பெருமை பற்றவே கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் நான் என்னவா இருக்கணும்னா, பரவாயில்ல என்னை குட்டுறவங்க குட்டட்டும், திட்டுறவங்க திட்டட்டும், ஆனா நான் என்னை தாழ்த்த 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 லட்சங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்றேன், ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்றேன். எனக்கிட்ட சம்பளம் வருது, எனட்ட பதவி இருக்குது. இந்த பதவி இந்த சம்பளம் வந்ததுனால நான் யாரையும் கேட்க மாட்டேன், நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு நாள் எந்த உதவியும் இல்லாம உங்க பணத்தை நம்பின ஒரே காரணத்திற்காக, உங்க சரீரத்தை நம்பின ஒரே காரணத்திற்காக நீங்க யாருமே இல்லாத நிற்கதியாய் நிற்கிற ஒரு நாள் வந்துடும். பாஸ்டர் இப்படி சொல்றாரேன்னு வருத்தப்படாதீங்க. என் கண்ணால பார்த்ததை சொல்றேன் தேவ பிள்ளையே, கண்ணால பார்த்தது, அப்படியே நேருக்கு நேர் பார்த்துருக்கிறேன். கணவனை துச்சமாய் நினைத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு பிள்ளைக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். யாரையும் மதிக்கிறது இல்லை, யாரையும். என்னை விட நீ தானே சம்பளம் கம்மியா வாங்குற. பொறுத்து பொறுத்து பார்த்தார், அவரால் முடியல. இப்போ வந்து அவர்கிட்ட சொல்லாம அந்த வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயாச்சு. தனி ஒரு இடத்துல அந்த மனுஷன் அழுக, அவங்க அப்பா அவங்க அம்மா நீ வாப்பா நீ வாப்பா, எங்கேயுமே ஆறுதலுக்கு போக முடியல. ஆனா அந்த 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 சூழ்நிலை ரொம்ப நாள் நீடிக்கல. மனைவி அழகா இல்லை, கணவன் அழகா இல்லை. இதெல்லாம் வந்து 2 வருஷம் 1 வருஷம் ஓடும் ஆண்டவருடைய பிள்ளையே, ரொம்ப நாள் ஓடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். எது வந்தாலும் நான் எப்படி இருக்கணும்னா நான் நானாகவே இருக்கக்கூடிய கிருபை தான். ஹல்லேலூயா. கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சிலருக்கு கொஞ்சம் இந்த முகம் பளபளன்னு வெள்ளையாக வேண்டாம். நான் வெள்ளையா இருக்கேன், எனக்காக எல்லாரும் கீவில் வந்து லைனா நிற்கணும். என் பிள்ளை அவன் கேட்டான், என் பிள்ளை இவன் கேட்டான், என் பிள்ளை இவங்க கேட்டாங்க, டாக்டர் கேட்டான், இன்ஜினியர் கேட்டான். கல்யாணமாகி 10 வருஷம் தாண்டி சொல்கிற வார்த்தை அப்படி தான். எனக்கு அப்போவே ஒருத்தர் வந்து கேட்டார், அவர் இன்னைக்கு பாருங்க, அவர் கேட்டார், எங்கள் அம்மா கொடுக்க வேணான்னு நினச்சி இந்த குரங்கு கையில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இது என்ன பேச்சு? இவர் பெரிய அழகியாமா இல்லை இவர் பெரிய அழகனாமா? இவங்க ரொம்ப அப்படியே. அப்போ தன்மேல் நம்பிக்கை வந்தது பாருங்களேன். என் அழகுக்கு யார் வேணாலும் வருவாங்க, என் அழகுக்கு யார் வேணாலும் கல்யாணம் பண்ணுவாங்க. இது என்ன பிள்ளை பேச்சு? அப்படி எப்படி அழகு கல்யாணம் பண்ற வாழ்க்கைலாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? நீ அழகை எத்தனை நாளைக்கு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அழகெல்லாம் மாயை, ஒரு நாள் போகும்.
எப்பேற்பட்ட உங்க அழகை பார்த்து உங்களை நேசிக்கிறவங்க வந்து எழுதி வைங்க, 9 மாசம் தான், 9 months தான் டைம். அதுக்கு மேல அவங்களுடைய அன்புல மாற்றம் வரும். உங்க அழகை பார்த்தெல்லாம் வந்து உங்களை நேசிக்கிறவங்க அது நேசமா இருக்காது. அதெல்லாம் விரும்பாதீங்க. அப்படி பெருமை வந்துடவே கூடாது. எப்பொழுதும் நம்ம என்னவா இருக்கணும்னா தாழ்மையா. ஹல்லேலூயா. உள்ள ஆலயத்துக்குள்ள வந்து யாராவது ஒருத்தர், பிரதர் காரை இங்கே நிப்பாட்டாதீங்க, இப்போ என்ன பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவா, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவாயா? இல்லை, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், பாஸ்டர் நான் எப்படி தெரியுமா உங்களுக்கு? அவர் கார் வச்சு நான் கார் வச்சு ஒன்று தான் போ. அப்படிதான் எல்லாத்துக்கும் சுருன்னு வந்து வருது. இந்த கோபம் எதனால வருது அப்படின்னு சொன்னா, நான் என்னவா நினைக்கிறேன், என்ன பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, மூக்கு மேல கோபம் வர்றது நான் என்ன பெரிய ஆளா நினைக்கிறதுனால. ஹலோ, அது பரவாயில்ல. உள்ள வந்து யாராவது கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சிஸ்டர்னோன்னா ஒரு முறைச்சு பார்க்கறது. பிசாசே, என்ன தள்ளி உட்கார சொல்றியா? நான் பாஸ்டருக்கு முன்னாடி தான் உட்காருவேன். இந்த இடம் என்னுடையதுன்னு தெரியாதா? நான் இங்கே எத்தனை வருஷமாக உட்காந்துருக்கிறேன், உனக்கு தெரியாமல் வந்து பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையா? பாஸ்டரை என்ன தள்ளி உட்கார சொல்ல, நீ வந்து தள்ளி உட்கார சொல்ற. நீ யாரு? பாஸ்டர் அம்மாவா? என்ன பேச்சு! ஐயோ எசப்பா, ஸ்தோத்திரம். இந்த பெருமைக்கு அளவே இல்லாமல் போச்சு. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா, நான் அவனை தட்டி கொடுப்பேன். இந்த மனுஷனுக்கு எல்லாமே இருக்குது, அப்படி நல்ல மனுஷன். ஆனால் அவனுக்குள்ளேயே தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு என்னவா இருக்கணுமாமா? கேட்கல. கடந்த நாட்களில் இந்த கார் ஒன்று வாங்கிடலாம், ஒரு செகண்டாக கார். இந்த கார் கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறனால அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் பேர்லேயே ஒரு கார் இருக்குது, செகண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்குது, அதை வாங்கிட்டீங்கன்னா அதில் உட்காந்து போனீங்கன்னா உங்கள் பேரும் ஒன்று காரும் ஒன்று நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரதர் உங்களுக்கு நல்லா இருக்கும், வெளியே பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ பெரிய காரில் போகிறது மாதிரி காஸ்ட்லியாக தெரியும், அது நம்ம கம்மியாக வாங்கணும்னு அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அவங்களுக்கு தெரியாது, வேண்டாம். ரெண்டாவது அது ரொம்ப எக்ஸ்பென்ஸு, அந்த மந்த்லி அதை ரெடி பண்ணுறது. உடனே அவர் ஒரு ஐடியா சொன்னார், பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி இது 2ஆம் தரமாய் வாங்கப்பட்டது அப்படின்னு வேணா ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டிடலாமான்னு கேட்டார். சார் இந்த ஐடியாவும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கார் வாங்கி பின்னாடி இந்த 2ஆம் தரமாய் வாங்கப்பட்டது அப்படின்னு யாராவது எழுதி போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, யாராவது எழுதி போட்டிருக்காங்களா காரு இது செகண்ட் ஹேண்ட் கார்னு யாராவது எழுதி போட்டிருக்க பார்த்துறீங்களா? ஹலோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரு பைக்கை பார்த்தோம் கை தூங்க பார்க்கலாமே. ஆனால் 2வது ஓனர்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம அதில் ஏறி உட்கார்ற தோரணை போகிற தோரணை நான் தான் ஃபஸ்ட் ஓனரு. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப பெருமை பிடிச்சோன்னா இடையில அதுக்கு பல்ல இழிச்சு நின்றுட்டுருக்கோம் காற்று போய். அதனால் நமக்கு பொதுவாகவே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்மளை இறக்கி பேசுவதோ இறக்கி இருக்கிறதோ நமக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆனால் உண்மையிலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அது பிடிக்கணும். அதான் தேவனுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருன்னா, அவர் பெருகவும். சத்தமா சொல்லுங்க. இப்ப நிறைய ஆராதனைல ஆண்டவர் மறைஞ்சிட்டாரு, பாஸ்டர் மட்டும்தான் முன்னாடி தெரிகிறாரு. ஏன்னா நிறைய இடத்துல யாரை தான் எக்ஸ்போ பண்றாங்க, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். ஆண்டவர் பின்னாடி நிற்கிறாரு. ஆனா இயேசுவுக்கே முன்னடையாளமாய் முன்னோடியாய் வந்தவர் யோவான் ஸ்நானகர். அவர் சொல்றாரு, அவரை ஃபாலோ பண்ணல, இயேசுவை ஃபாலோ பண்ணல, இவரை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் யோவான் ஸ்நானகனை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹை அஃபீஷியல்ஸ், எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். அந்த போலீஸ்காரரு, சமுதாயத்தில் மேலே இருக்கிறவங்க, படித்தவங்க, இவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னா வனாந்திரத்துக்கே போயிட்டாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். நீங்கள் என்னிடத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, அவருடைய பாதரையட்சியின் வாரையாயிலும் அவிழ்க்கிறதுக்கு
அவர் வந்து ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி நிற்கான்ட்டு இருக்கும்போது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி சோதிக்கிறீங்க, நீங்கள் போய் எங்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கலாமா? நம்மளாக இருந்தால் என்ன தெரியுமா, ஒரு கேமராவை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோட்டோ எடுறா, இதாண்டா நமக்கு வெயிட்டு. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஃபோட்டோ ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். அப்படி நினச்சி பாருங்களேன், பாஸ்டர் பென்ஸ் ரஜினி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கணும்? பாஸ்டர்ட்டா அவரே ஞானஸ்நானம் எடுத்துக்காருப்பா, நம்ம அப்படி யோசிப்போம்ல. அவர் அன்னைக்கு அப்படி தான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லை, எல்லாருக்கும் முன்பாக வைத்து உங்களால் நான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும்போது எங்கிட்ட நீங்கள் எப்படி ஆண்டவரே? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லா நீதிக்கும் உட்பட்டு இருக்கிறது, இப்போதைக்கு இதை நீ என்ன பண்ணு, நிறைவேற்று, விட்டுரு. அப்படியே ஜனங்களை எல்லாம் அவருக்கு நேராக டைவர்ட் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சிட்டான் பாருங்க. அந்த யோவான் ஸ்நானனுடைய தாழ்மையை பாருங்க. அப்படியே மறைஞ்சு என்னதான் இருந்தாலும் வாழ்றும்போது கூட அப்படி வாழலாம், ஆனால் மறிக்கும் போது துஷ்டனை மாதிரி மறிக்கிறதுக்கு யாருமே ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகனை எப்படி கொன்னாங்க? ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடுது, அந்த டான்ஸ் ஆடணும்னா அவன் கேட்குறான், அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது யோவான் ஸ்நானனுடைய, நான் சொல்றேன், நீங்க ஏன் கர்த்தர் எப்படி இப்படி அனுமதிச்சாரு? நீங்களா இருந்தா விட்டுருவீங்களா? நம்மளா இருந்தா விட்டுருவோமா? என்ன ஆண்டவரை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆனா நான் சொல்றேன், அந்த யோவான் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர்கிட்ட கேட்காம, நான் எப்படி அப்படின்னா அப்படியே வான பரியந்தம் பெரிய ஆளா ஜனங்களுக்கு முன்னாடி பெரிய ஹீரோவா தெரிஞ்சவன் மரணத்தில் இப்ப எப்படி தெரியுறான் தெரியுமா? ஒரு கோழையை விட சமமா தெரியுறான். ஒரு 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 துஷ்டனை போல ஒரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு மரணம் வரலாமா? இப்படிப்பட்ட ஒரு மரணமே அந்த மாதிரி ஒரு ஒரு அப்படியே மட்டமா இறங்கிட்டான். எப்படி இருக்கும் அவங்கள பார்க்குறவங்களுக்கு? நம்மளா இருந்தால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆனால் யோவான் ஸ்நானகன், ஐ எம் ரெடி, நீர் பெருகவும். சத்தமாக சொல்லுங்க. இப்போ உங்களை யோவான் ஸ்நானகனோட ஒப்பிட்டு பாருங்க சிஸ்டர், பிரதர். யோவான் ஸ்நானகனோட ஒப்பிட்டு பாருங்க பிரதர். உங்கள் தாழ்மை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க பிரதர், செக் பண்ணுங்க சிஸ்டர். எது வந்தாலும் நம்ம ஆடிடக்கூடாதுப்பா. எது வந்தாலும் எல்லாம் நம்மகிட்ட எல்லா நாளும் இருக்காது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாம் எப்போதும் நம்ம கூட இருக்காது. மனுஷங்க நமக்கு வேணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மனுஷங்க நமக்கு வேணும். இது வந்த உடனே அவ்வளோதான், மனுஷங்க வேண்டாம்னு தூக்கி போட்டுற முடியாது. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தாழ்மையினால நிரப்பு. நான் நம்புறேன், இந்த சர்ச்சில் அப்படியே வந்து நிறைய பேருடைய தோலை கத்தர் தட்டி, சே இப்படி இருக்குண்டா அப்படின்னு கத்தர் சொல்லுவாருன்னு நம்புறேன். ஆமேன். வெகு சீக்கிரத்தில் அப்படி ஒரு நாள் வரும் 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 வரும். கத்தரே உங்களை மதிக்கிற, கத்தரே உங்களை தட்டி கொடுக்கிற. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. இந்த பாக்கியம் எவ்வளோ மேலான பாக்கியம். ஆமேன். எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் பிரசங்கம் பண்ணும்போதே நான் கேட்குறேன்ப்பா, நான் பிரசங்கம் பண்ணும்போதே கேட்குறேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டவரே. நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஆண்டவரே, உங்கள் முகத்தை வந்து சந்திக்கிற வரைக்கும் நீர் எவ்வளோ உயர்த்தினாலும், எவ்வளோ உயர்த்தினாலும், எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் வந்து லைன்ல நின்றுட்டு இருந்தாலும் அப்படியே தாழ்மையா எல்லா மகிமையும் உங்களுக்கு அப்படியே செலுத்திட்டு அப்படியே மறைஞ்சு இருந்துட்டு அப்படியே உங்க கையை பிடிக்கிற அந்த நாளுக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கைகளை மேல உயர்த்தி, ஓ நன்றி 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 உம்மால் அன்றி என்னாலாகும் என்று ஒன்றும் இல்லை. நம்பர் 3, மூணாவது முடிச்சிடுறேன், ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம், சரியா? ஓகே. மூன்றாவது மத்த எழுதின சுவிசேஷம். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அப்படி வாசிக்கலாம். மத்த எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீடர்களை நோக்கி, மனுஷகுமார் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்.
அதற்கு அவர், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீங்க இந்த சம்பவம் உங்களுக்கு இந்த வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்குறாரு, எப்பா என்ன எல்லாரும் யாருன்னு இந்த ஊரில் என்னை யாருன்னு பேசிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் இயேசு, நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் அப்படின்னு சொல்லலை. அவர் பிறந்ததே எப்படி பிறந்தார் அப்படின்னா, மாட்டு தொழுவத்தில் பிறந்துட்டார். ராஜாவுனுடைய வீட்டில் பிறந்துட்டார் அப்படின்னு நினைச்சாருன்னா இயேசு கிறிஸ்துவனுக்கு நினைச்சுறேன்னு தெரியல, அவர் அப்படி தான் பிறந்தார். அவருடைய பிறப்பெல்லாம் அப்படி காமிக்கல. அப்போ இப்போ கேட்குறாரு, என்ன யாருன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன், எலியா, ஒவ்வொருத்தரும் அப்படி பேசிக்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறார், சரி எப்பா அவங்க எல்லாம் சொல்கிறது போட்டும்பா, இந்த கூட்டத்தில் நீங்கள் 12 பேர் இருக்கிறீங்க, நீங்கள் 12 பேரும் என்ன யாருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போது நம்மால் தான் ரொம்ப முத்திரி கொட்டாச்சே, எதுக்கும் அவர் எப்படி தான் நிற்பார், நன்மையிலையும் ஃபஸ்ட் நிற்பார், தீமையிலையும் ஃபஸ்ட் நிற்பார். சிரிக்கணுன்னாலும் அவர் தான், அழணுன்னாலும் அவர் தான், கவுத்தணுன்னாலும் அவர் தான் காட்டணும். எப்பவும் போல வழக்கமாக சத்தமா கத்தி, இயேசுவே நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு உடனே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப தட்டி கொடுத்து சொல்றாரு, சீமோன் பேதுருவே, இது நீயா சொல்லல, உனக்கு யார் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா தேவாவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ உன் கூட இப்பவே ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு, தட்டி கொடுக்கிறாரு. அப்போ நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் யாரை தட்டி கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றை குறித்து எல்லாரை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கலாம், அந்த அறிவுள்ளவங்களை இந்த உலகம் தட்டி கொடுக்கும். உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவர் யாரை தட்டி கொடுப்பார் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாத்தையும் அறிஞ்சவங்கள இல்ல. யார் அறியணும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தரை நீ அறியணும். சொல்லுங்க, கர்த்தரை அறியணும். பிரதர், ஒரு சீக்ரெட் ஒன்று கத்துக்குங்க. ஆண்டவரை பற்றி தெளிவாய் அறிந்த ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் அவனை தேடி வரும். நான் 100% சொல்றேன். அது அந்த பாட்டு பாடும்போது கூட பெர்க்மன் சார் ரொம்ப அழகா பாடுவாரு, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆமென். மனுஷங்களை குறித்து எனக்கு அறிகிற அறிவே இல்லை பாஸ்டர், எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க பாஸ்டர், எல்லாரும் என்னை எள்ளி நகையாடுறாங்க பாஸ்டர் அப்படின்ற கேரக்டர் உங்களுக்கு இருக்கா? நீங்க ஆண்டவரை ரொம்ப நல்லா அறிஞ்சிருங்க. ஆண்டவரை அறிஞ்ச ஒரு மனுஷனுக்கு மனுஷங்க யாருன்றத கர்த்தரே சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா மனுஷங்களை உருவாக்குனவர் கர்த்தர், மனுஷன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஸோ மூன்றாவது, இந்த உலகத்திலே பரலோகம் தட்டி கொடுக்குற மனுஷன் யார் அப்படின்னா, தேவனை குறித்து அறிகிற அறிவு. அல்லேலூயா. கொஞ்சமாவது ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஆசையா இருக்கு ஆண்டவரே, சொல்லி கொடுங்க. நீங்க யாருப்பா, நீங்க யார்? யாராவது கேட்டிருக்கீங்களா நீங்க யாருப்பா, நீங்க எனக்கு என்னவா இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் உங்களை என்னன்னு கூப்பிடணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் எனக்கு யாரா இருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் நீங்க எனக்கு யாரா இருக்கிறீங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் கேட்டிருக்கீங்களா? உண்மையிலே நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து நிறைய கேட்டிருக்கிறேன். கற்றுத்தாருமாப்பா,
கற்றுத்தார். அப்படியே போய் உட்கார்ந்து முழங்கால் படிட்டுல கீழே உட்காந்து, ஆண்டவரே உங்களை குறித்து எனக்கு சொல்லித்தாங்கப்பா, நீங்கள் யாருப்பா? அப்போதான் நான் அன்புள்ள தேவன் அப்படின்னு காமிப்பார் ஆண்டவர். நான் உனக்காக மரித்தேன், நான் உனக்காக பாடுபட்டேன். ஒன்றொன்னா ஒரு பாட்டு இருக்கு, அருமையான வெஸ்லி ஐயாவுடைய பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இந்த பாட்டு, உங்க பிள்ளைனா நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. இந்த பாட்டுல அந்த லைன் இருக்குல்ல, நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். இந்த வார்த்தைய 10,000 டைமுக்கு மேல பாடிட்டே இருப்பேன். நீங்க ஆற்றணும் ஆண்டவரே, நீங்க தேற்றணும் ஆண்டவரே, நீங்க என் காயத்தை கட்டணும் ஆண்டவரே. அப்படி நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், நீங்க தேற்றணும். உண்மையிலே இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை இருக்குது. கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான். அது ஒரு டேஸ்ட், அது ஒரு டேஸ்ட். வாலிப மகன்களுக்கு மகள்களுக்கெல்லாம் சொல்றேன், இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் என்னப்பா பெரிய சந்தோஷம், இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி என்னப்பா பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்குள்ள நீ வந்து பாரு, இதற்கு ஈடான மகிழ்ச்சியை உலகத்துல எங்க போனாலும் உனக்கு கிடைக்காது, எங்க போனாலும் நீ பார்க்கவே முடியாது. வா, அவர் சந்தோஷப்படுத்துவாரு, அவர் காயம் கட்டுவாரு, அவர் கண்ணீர் துடைப்பாரு. ஐயோ, அந்த ஆறுதல் சொல்லி முடியாத ஆறுதலா இருக்கும், அவ்வளோ ஆறுதலா இருக்கும். இயேசு ஆறுதல் படுத்துறதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்ணுல இருந்து அப்படியே தாரதாரியா கண்ணீர் கொட்டும், ஆனா மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வரும் பாருங்க. ஐயோ, அது எவ்வளவு கோடி கொடுத்தா கூட அந்த சமாதானம் கிடைக்காது. அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இன்னொன்னு, அவர் திட்டுவாரு பாருங்க. ஸோ நமக்கெல்லாம் மற்றவங்க திட்டுனா என்ன வரும்? கோவம் வரும். ஐயோ, அவர் திட்டுனா இன்னும் கொஞ்சம் திட்டுங்க ஆண்டவரேன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா. சே, அதெல்லாம் எவ்வளோ பெரிய ரசனை இல்லை? சே, அவர் கிரேட். ஆமேன். என் சரியான காதலன், என் சரியான காதலி இயேசு. ஆமேன். அந்த அளவுக்கு அவரை ரசிக்கிறேன் நான். ஆமேன். அல்லேலூயா. சரி, எவ்வளோ நல்லவர். ஸோ கர்த்தர் பெரியவர். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பர் 3, பரலோகம் தட்டி கொடுக்குற 3வது பர்சன் யாருன்னு கேட்டால், அவங்க தேவனை அறிகிறவர். ஸோ நம்பர் 4, 4வதாக ஒரே லைனில் முடிச்சிடறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாச்சிடலாம். நீ உன் புத்திரன் என்றும் உன்னை ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்று. 4th 4வது ஆண்டவர் ஒரு மனுஷனை தட்டி கொடுக்குறாரு, ஒரு பரிசுத்தவனை தட்டி கொடுக்குறாரு. சூப்பரா அப்படின்றாரு. யார் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தன்னுடைய பிள்ளையை என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே பலிபீடத்தில் கடத்தி கத்திய அப்படியே தூக்கும் போது, டேய் நிறுத்து, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டா அடிக்கிட்டே போறாரு. உனக்குள் உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், நீ நடந்து போ, உனக்கு எல்லாத்தையும் நான் தந்துடுவேன். எப்பா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன் சன்னதி எப்படி இருக்கும், உன் பிள்ளை எப்படி இருக்கும், உன் வம்சம் எப்படி இருக்கும், நீ எப்படி இருப்ப, மனைவி எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. அவ்வளோ சந்தோஷம் ஆண்டவருக்கு. அவனை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னன்னு நான் நம்பிக்கிறேன், அவருக்கு என்னன்னு சொல்லவே தெரியல. ஆண்டவருக்கு என்னன்னே சொல்லி தெரியாம அவன் தோலை தட்டி கொடுத்து, நான் இதை உன்ட்ட எதிர்பார்க்கவே இல்லடான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை அப்படியே அள்ளி இறைக்கிறாரு.
போடா வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். அப்போ அந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தை குளிர பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும். அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, நான் நோ சொல்லாம எந்த மறு உத்தரவும் சொல்லாம, உனக்கு பிரியம் இல்லைன்னா, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா, என்கிட்ட இருக்க வேணாம் நீங்கள் விரும்புனீங்கன்னா, எனக்கு என் பிள்ளையை விட, என் பாசத்தை விட, என் மரியாதையை விட, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை விட எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரே முக்கியம்னு அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அப்படி பிரமிச்சு போயிட்டார். எப்படா இப்படி ஒரு பிள்ளை, நீ புத்திரன் என்றும் கேட்கல. இந்த உலகத்திலேயே எல்லா தோல்வியையும் சமாளிச்சிடலாம். இந்த உலகத்திலேயே ஜெயிக்க முடியாத ரொம்ப கஷ்டமான ஒரு தோல்வி என்னன்னா உண்மை காதல். பொய் காதல் இல்லை. இன்னைக்கு இருக்கிற காதல் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு விடிஞ்சா ஒருத்தனை செலக்ட் பண்ணிக்கிறான். நேற்றுக்கு வரைக்கும் அந்த அஃபேரில் இருந்தால் இன்னைக்கு இந்த வேற அஃபேரில் இருக்கானு. இன்னைக்கு உலகம் ரொம்ப மாறிடுச்சு. நீ நினைக்க மாதிரிலாம் கிடையாது. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு காதல் தோல்வியிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஒன்றும் டீச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவனே ஓகே ரைட் பார்த்துக்கலாம் டாட்டா அந்த மாதிரி வந்துட்டாங்க. இல்லை இந்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. ஆனால் போன ஜென்ரேஷன் ஒன்று தெரியுமா, 90 கிட்ஸு இல்லை பைத்தியம்னா பைத்தியம். அவனை பார்த்தாலே ஸோ ஏன்டா டே கொஞ்சமாவது அப்படி பண்ணுவான் பாருங்களேன். லவ் பண்ணி முடிச்சுட்டு ஒருவேளை அந்த பொண்ணு பேசலைன்னா, அந்த பையன் பேசலைன்னா, அவன் பண்ணுற ஆக்ஷன் இருக்குதே நமக்கு அவ்வளோ வெறுப்பு வரும். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு தோணும். நான் செத்துறவாடா, நான் கையை அறுத்துறவாடா அப்படின்னு பிளேடை வச்சு நின்றுருப்பான். நான் கையை அறுக்கிறேன், ஒரு கயிறை வச்சு மாட்டிடுவான்னு கேட்குறான். எப்படி இது பயங்கரமாக போனோம். ஏன்னா அது அது உண்மை காதல், ரொம்ப நேசம். இந்த ஈசாக்கு மேலே ஆபிரகாம் வச்சிருந்த நேசம் பொய்யான காதல் இல்லை. என்ன காதல்னா உண்மையான காதல். ஏன்னா 100 இயர்ஸ் இல்லை, வாக்கு தத்துவத்திற்காகவே 25 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான்ல. 25 இயர்ஸ் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைச்சிரும் கண்டிப்பாக கிடைச்சிரும் நம்பி 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 25 வருஷம் தாண்டி கிடைக்குது பாருங்க. அப்போ அந்த 25 வருஷத்தினுடைய எதிர்பார்ப்பு அவன் கையில் கிடைக்கும் போது அப்படி பொண்ணு மாதிரி கிடைக்குது. அதுவா அந்த பையன் தங்கமான பையன். நமக்கு பெத்தா அந்த மாதிரி ஒரு பிள்ளையை பிறக்கணும். என்ன பையன் சார், அவங்க அப்பா தலைக்கு மேலே எடுத்து வச்சுட்டா சரிங்கப்பா வாடா வாப்பா படுத்த கையை கட்டும்போது அதான் வாய் தரவாத ஆட்டை போல படுத்து கிடக்குறான் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக அது பேசப்படுது. அப்படியே எப்படி இருக்கும். நம்ம வாலிய பசங்களாம் விடுவாங்களா, டே களவா கொன்றும் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நம்ம குமரனா இருக்கிறோம். ஆனால் அவர் அன்னைக்கு 100 வயசுன்னு போது கலவன் தானே அவர் விடுவான. நம்ம பசங்க சும்மா இன்னைக்கு முடி நரைச்சாலே டேடி என்ன கொஞ்சம் நரைச்சிருச்சு உங்களுக்கு வயசாயிட்டீங்க போல அப்படின்றானுவா. இல்லை 2 முடி நரைக்க வேண்டிய அதுக்குள்ளே சொல்கிறானுவா, போச்சு போல டேடி முடிஞ்சிச்சு இனி நாங்கள் தான் டேடி அப்படின்றானுவா. அப்போ விட்டா வச்சிருப்பானுவா. அவ்வளோ என்ன கிழமை இப்படி என்ன பண்ணுறான், நான் விட மாட்டேன் விடுற ஒன்றை கட்டி இப்போ பலி செலுத்துறான் பாரு. நான் இயேசுக்கு பலி செலுத்துறமா என்ன நீ தான் வேண்டிய போக வேண்டிய வயசாயிடுச்சு என்னென்ன யோசிப்போம். ஆனால் அப்படி நல்ல பிள்ளை. ஆனால் எப்படி இருக்கும் அந்த பாசம், எப்படி இருக்கும். ஏத்து பேசாத ஒரு பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, 25 வருஷம் வெயிட் பண்ணி கிடைச்ச பிள்ளை, ஆசையாய் இதுவரைக்கும் யாரையும் இப்படி நேசிச்சதில்லை. தன்னுடைய ஃபர்ஸ்ட் பெரிய லவ் புத்திரன் ஏகசுதன். அந்த ஏகசுதன் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் வருது. அந்த அர்த்தம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையான காதலனுக்கு இருக்கிற அந்த அர்த்தம் அவ்வளோ லவ். ஆண்டவர் கேட்குறாரு, கொண்டு செலுத்துறியா அப்படின்ன உடனே சரி ஆண்டவரே உங்களுக்காக விடுற ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இல்லைண்ணா பரவாயில்ல அப்படின்னு தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னால் அவங்க தடுத்துருவாங்களோன்னு சொல்லி நம்மளாக இருந்தால் இப்படி ஒரு குறுக்கு புத்தியை யோசிச்சிருப்போம். போய் எதுக்கு சாராள்கிட்ட சொல்லிடுவோம், சாராள் இயேசு சுமார் நின்ட்டாருன்னா அழகாக நம்ம தப்பிச்சிடலாம். ஆண்டவரே நான் கண்ணு தான் நினச்சேன், இதை பாருங்க இது குறுக்க நிற்கிது, அதை உயிரை எடுத்துகிட்டு வேணா. நமக்கு அந்த பிளான் போயிருக்குமா போயிருக்காதா? கண்டிப்பாக யோசிப்பீங்க நீங்கள் எல்லாம். நானே யோசிச்சிருப்பேன்.
இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு அழகாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அந்த எண்ணம் கூட வராமல், இல்லை அவள்கிட்ட சொன்னால் ஒருவேளை தடுத்து நிறுத்திடுவாளோன்னு நினச்சி சாராள் அம்மாட்ட கூட சொல்லாமல், இயேசு சொல்லிட்டார்ல, ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நான் இழக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லி அப்படியே போய் பலிபீடத்தில் கிடக்கும்போது தான் என் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் வருது. அப்படியே வாக்கு தத்தத்தையா அள்ளி விதைக்கிறாரு. உனக்கு பிடிச்சதை விட்ட இல்லடா, உனக்கு இஷ்டமானதை விட்டுட்ட இல்லடா, நீ உத்தமன் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு பிடிக்காததை விடுறது பெரிய விஷயம் இல்லைப்பா. உங்களுக்கு இஷ்டம் இல்லாததை விடுறது பெரிய விஷயம் இல்லைப்பா. நீங்க ரொம்ப நாளா கனவு வளர்க்காத ஒன்றை விடுறது பெரிய விஷயம் இல்லைப்பா. ஆனா அவ்வளவு கனவை வளர்த்து அவ்வளோ ஆசையா முழுக்க முழுக்க அதையே நம்பி 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 இது எனக்கு வேணும், இது எனக்கு கத்த தரணும்னு அதுக்காக திட்டம் போட்டு அழகா அதற்கான காரியத்தை எல்லாம் உண்டு பண்ணி, இதுதான் என் ஃபியூச்சர், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வெற்றின்னு ஆயிரக்கணக்கான சிந்தையை உள்ள வச்சுட்டு, அதான் ஆண்டவர் வேண்டாம், இது எனக்கு சித்தம் இல்லை, நீ எனக்கு பிடிக்கல, எனக்கு நீ ஸ்பெஷலான பிள்ளைன்னு சொல்லும்போது அதை விடக்கூடிய தைரியம் மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தோளை தட்டி, இதாண்டா எனக்கு வேணும், இது போதும்டா. இன்னைக்கு யார் இருக்கீங்க? யார் இருக்கீங்க? யார் இருக்கீங்க? ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியுதே பிரதர், ஆனால் கூட உங்கள் கையிலே நீங்கள் வச்சிருக்கிறீங்களே. ஆண்டவர் எத்தனை டைம் சொல்லிட்டாரு, வேணாடா, இதை நீங்கள் பண்ணும் போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இதை செய்யும் போதெல்லாம் நான் உனக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், எனக்கு பிடிக்கல, நீ இதை விட மாட்டியா, இதை தூக்கி போட மாட்டியா, நீ இப்படி பேசுறதை நிறுத்த மாட்டியா, நீ இதை செய்யறதை நிறுத்த மாட்டியான்னு எத்தனை டைம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. நான் இதுக்காக தான் உன்னை காப்பாற்றினேன், இதுக்காக தான் உன்னை தப்பிச்சு வச்சிருக்கிறேன், நான் உன்னை இன்னும் கைவிடலை, எனக்காக இதை விட்டு கொடுக்க முடியாதாடா உன்னால, உன்னை காப்பாற்றினே, உன்னை அரவணைச்சனே, உன்னை இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்தனே, நான் என்ன கேட்குறேன், இதை விடுன்னு தானே சொல்கிறேன், இதை தூக்கி போடுன்னு தானே சொல்கிறேன், பட் உன் மனசுக்குள்ள என்னை விட அது உனக்கு முக்கியமாயிடுச்சுல, ஆசீர்வதித்த என்னை விட அது உனக்கு வேணும் இல்லை, என்ன விட்டாலும் விடுவ, அதை விட மாட்டியா நீ, என்ன தூசிச்சா கூட கவலைப்பட மாட்டேன், அதை விட மாட்டியா நீ. இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் இந்த ஏக்க குரலோட பேசிட்டே இருக்கிறாரு, என்னைக்கு விடுவ நீ, ஆஃப்டர் அதை விட முடியல உனக்கு, நீ உண்மையான பாசம் வச்சு நீ நேசிச்சியே, நீ லவ் பண்ணிட்டு இருந்தியே, இல்லைன்னா நீ ஏதாவது ஒருத்தரை நேசிக்கும் போது அந்த நபருக்காக நீ எத்தனை விட்ட, நீ எத்தனை விட்ட. நான் சொல்றேன், இதே ஜெபத்துல நீ தண்ணி அடிக்காம இருந்தப்பா, நீ சிகரெட் அடிக்காம இருந்தப்பா, யாருக்காக தெரியுமா, ஒரு பொண்ணுக்காக நீ அதை பண்ணாம இருந்த. நீ எனக்கு இந்த வாழ்க்கையில கிடைச்சேன்னா இந்த தண்ணி பக்கத்துல நான் போக மாட்டேன், இந்த சிகரெட் பக்கமா போக மாட்டேன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்க. அதே மாதிரி 6 வருஷம் 1 வருஷம் 5 வருஷம் நீங்க அதை பண்ணாம இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பொண்ணுக்காக நீ விட்ட, ஒரு மனுஷிக்காக நீ விடுறதுக்கு ஆயத்தமான, ஆனா உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்த, இவ்வளவு தூரம் காப்பாற்றின ஆண்டவருக்காக ஒரு நாளாவது, ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் விட்டுறேன் ஆண்டவர்னு ஒரு நாள் முயற்சி எடுத்திருப்பீங்களா? ஒரு நாள் முயற்சி, அந்த பொண்ணுக்காக எத்தனை தெருவா அலைஞ்சிருப்பீங்க, அந்த பையனுக்காக எத்தனை தெருவா அலைஞ்சிருப்பீங்க. ஏன்னா அவளை நேசிச்சென்ற ஒரே காரணத்துக்காக, ஏன்னா அவனை நேசிச்சென்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் இழந்தீங்கல்ல. எவன் திட்டினாலும் பரவாயில்லன்னு நீங்கல்ல, உங்க அப்பாவை ஏத்தீங்க, அம்மாவை ஏத்தீங்க, ஊரை ஏத்தீங்க, சொந்தக்காரங்களை ஏத்தீங்க, ஏன் சபையே ஏத்தீங்க. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அப்படியே துச்சமா நினைச்சு வேணான்னு படிப்பை உதறி போட்டீங்க. உங்களுடைய எதிர்கால ஃபியூச்சரை எழுதி எல்லாத்தையுமே ஒரு பொண்ணுக்காக, ஒரு பையனுக்காக, ஒரு நேசத்துக்காக தூக்கி போட்டியே. கர்த்தருக்காக தூக்கி போடுறதுக்கு ஏன் உனக்கு மனசு வரல? ஏன் நீ தூக்கி போடல? அதுதான் கர்த்தர் தட்டி கொடுக்க முடியும். நான் சொல்லுவாங்க, இந்த பலிபீடத்தில் என் இயேசுக்காக எதையும் இழக்கிறதுக்கு ஐ எம் ரெடி. உங்களுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க பிரதர், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க சிஸ்டர். உங்களுக்கு பிரியம் இல்லை ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் விட்டுறேன் ஆண்டவரே, நான் தூக்கி போட்டுறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை இது வரைக்கும் கைவிடலை இல்லை, உங்களுக்கு இஷ்டம் இல்லாதது எனக்கு எதுக்குப்பா, எனக்கு பலன் தாங்க, நான் அதுக்காக ஏதாவது முயற்சி எடுக்கிறேன், அதுக்காக ட்ரை பண்ணுறேன். நீ ஒரு தீர்மானம் எடுங்க, நான் நம்புகிறேன் பரலோகம் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னேன்.
அங்கீகரிக்கும். சிஸ்டர், ஆண்டவருக்கு பிடிக்கல, அந்த நாடகம் பார்க்கறது பிடிக்கலன்னு எத்தனை டைம் உங்கள்கிட்ட எச்சரிச்சிட்டாரு. இந்த ப்ரோக்ராம் பார்க்கறது உனக்கு பிடிக்கலன்னு எத்தனை டைம் எச்சரிச்சிட்டாரு. இந்த ப்ரோக்ராம்ஸ் என்னைக்கு இதை பார்க்க ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து உன் ஜெபம் போச்சு, வேதவசனம் போச்சு, உன் கீழ்ப்படிதல் போச்சு, நீயாவே இல்லை. எத்தனை டைம் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு. ஆனா ஆஃப்டர் இந்த ப்ரோக்ராம் கூட உங்களால விட முடியலையே. சொல்லுங்க, தூக்கி போட முடியலையே. எப்படி ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்க முடியும்? எப்படி ஆண்டர் பண்ண முடியும்? ஆண்டவர் வேண்டாம் சிஸ்டர், வேண்டாம் சிஸ்டர், வேணாமா, வேணாமா. ஆண்டவர் அங்கலாய்ப்பாய் வந்து நிற்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக. குப்பையிலேருந்துல்லப்பா உன்னை தூக்கி எடுத்தாரு, சேத்துலேருந்துல்லப்பா உன்னை தூக்கி எடுத்தாரு. உன்னை அவர் தேடி வந்த இடம் என்ன மாளிகையா? உங்களை தேடி வந்த இடம் மோசமான இடம் இல்லை. யாருமே தேடி வராத இடம் இல்லை. யாரும் தேடி வராத இடத்துல இல்லை அவர் தேடி வந்தார். இன்றும் எனக்கு ஒரு நன்றி உணர்வு உள்ள இருக்குது. சார், இயேசு எவ்வளோ நல்லவர் இல்லை. அப்படியே கைகளை உயர்த்தி, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர எது பழைய உம்மையெல்லாம் யாருண்டு, உம்மையெல்லாம் எது. I love you Jesus, I love you Lord, I love you Master, I love you Holy Spirit. உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு என்னால் நடக்க முடியாதுங்கிறது உண்மைதான் ஐயா. நீங்க விரும்பினதை செய்ய முடியாதது உண்மைதான் ஐயா. நீங்க கேட்கறத கொடுக்க முடியாம தடுமாறது உண்மைதான் ஐயா. ஆனா என் மனசு திறந்து ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஐயா, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஐயா. ஐ லவ் யூ ஐயா. நீங்க எதிர்பார்த்த அளவு என்னால வாழ முடியலன்னு எனக்கு தெரியும் ஐயா. நீங்க எதிர்பார்த்த அளவு என்னால நடக்க முடியலன்னு எனக்கு தெரியும் ஐயா. ஆனா still I love you, I love you, I love you பா. உங்களை கொஞ்சம் இல்லப்பா, ரொம்ப நேசிக்கிறப்பா, ரொம்பப்பா, நிறையப்பா. அதை அளவிடவே முடியாதுப்பா. அளவிடவே முடியாதுப்பா. தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி, இதுக்கு மேல ஆண்டவர் உங்ககிட்ட எப்படிப்பா டெலிபரேட்டா பேசுவாரு? என் ஆசை, என் விருப்பம் எல்லாம் என் சமூகத்தில் வச்சுட்டு, ஓ ஹல்லேலூயா, உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா,
செய்கிறவங்க அறிக்கை செய்யுங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. அப்படியே ரொம்ப டைம் ஆச்சு நான் போகணும் அப்படின்றவங்க அப்படியே இந்த ஜெபத்தை அப்படியே நீ போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் டைம் இருக்குது. உண்மைதான் பாஸ்டர். ஏசப்பாவுக்கு பிடிக்காதது நிறைய என்கிட்ட இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது ஏசப்பாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் என் கூடையே தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத தயவுசெய்து இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து இந்த 40 days நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சிலுவையினுடைய நிழல் உங்களை எல்லாரையும் வந்து ஆளுகை செய்யட்டும். உங்களை விட நான் ரொம்ப டயர்டாக தான் இருக்கிறேன். அகைன் இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்குது, எனக்கு தெரியும், ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஆனால் பட் ஆண்டவருடைய ஒரு பெரிய வல்லமையை நான் இந்த இடத்துல உணர்றேன். அவருடைய ஒரு பெரிய அன்பை நான் இந்த இடத்துல உணர்றேன். என்னமோ ஆண்டவர் நிறைய பேரை ஏக்கத்தோடு பார்க்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேரை ஆண்டவருடைய பாவமாக பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்டா அப்படி செய்கிற? அதான் எப்ராஹிமே, நீ என்னை விட்டு போறதுக்கு என்னிடத்துல நீ என்ன அநியாயத்தை கண்டாய்? அந்த ஒரே ஒரு நான் உனக்கு என்னப்பா குறை வச்சேன்? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? வாலிப தங்கச்சி, போதும்பா. உன்னை இன்னைக்கு ஸ்பெஷலாக ஆண்டவர் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. வாலிப தம்பி, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை நேருக்கு நேர் கத்தரை என்கவுண்டர் பண்றாரு. அதுக்காக தான் இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நீ ஒரு வார்த்தை, நீ வேலையை விட வேண்டாம், நீ படிப்பை விட வேண்டாம். நீ வேலையை விடட்டுமா படிப்பை விடட்டுமான்னு நினைக்கிற? ஏன் அதை விட்டுட்டு வாழாம இருக்கிறதுக்கா? அதை விட்டுட்டு சாப்பிடாம இருக்கிறதுக்கா? அதெல்லாம் கேட்கல. உங்கள்கிட்ட ஆண்டவர் விட சொல்றதே வேற. அவனுக்கு தெரியும். நிறைய பேர் வெளியில எடுக்கிற தீர்மானம் தான் பெரிய தீர்மானம்னு நினைச்சிருக்காங்க. நான் ஆண்டவருக்காக வேலையை விட்டேன், நான் ஆண்டவருக்காக குடும்பத்தை விட்டேன், நான் ஆண்டவருக்காக அப்படி விட்டேன் இப்படி விட்டேன். இதெல்லாம் வேணாம்ப்பா. பர்சனலா ஆண்டவருக்கும் உங்களுக்கு மட்டும் தெரியும்ல அந்த வாழ்க்கை. ஆண்டவர் அதை மட்டும்தான் கேட்குறாரு. நீ ரெடியா? இதெல்லாம் எனக்காக விட்டுட்டு அதை விடலைன்னா என்னடா பிரயோஜனம்? சொல்லுங்க சகோதரி, நீ ஏன் கோவப்படுற? நீ கோவத்தை விட மாட்டியா? ஆண்டவர் இந்த கேட்கிற வார்த்தை நீ என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு பிரியமில்லாத எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம். ஒரு விசை கூட இந்த வரிகளை சொல்லிட்டு நன்றி ஆண்டவரே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கோ நீர்தானையா. எத்தனை பேர் வேணாலும் பேச வலக்கரம் பிடித்து எப்போதும் உம்மோடு வலக்கரம் பிடித்து சேர்ந்து சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதான். இயேசுவே, I love you Master, I love you Jesus, I love you Holy Spirit, I love you, I love you.
தவிர விருப்பம் எது உண்டு? கோடி நன்றி. இந்த நாளுக்காக நன்றி, இந்த ஆராதனைக்காக நன்றி. நீர் ஜனங்களை நன்மையினால் நிரப்ப போகிறதற்காய் நன்றி. உங்க அற்புத அடையாளங்களை எங்களுடைய கண்கள் காண போகிறதற்காய் நன்றி. எங்க பிள்ளைகளுடைய கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். உங்க பிள்ளைங்க தசம பாகத்துல உண்மையா இருக்கிறவங்களை நீங்க பாக்குறீங்க. அவங்களுக்கு 1000 மடங்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த சர்ச்சை அவங்க கட்டணும், இந்த ஊழியத்தை அவங்க கட்டணும், நிறைய ஊழியங்களை அவங்க தாங்கணும். அவங்க பணம் வட்டிக்காரங்களுடைய கையில போகக்கூடாது. அவங்க பணம் மருத்துவமனைக்கு செலவு பண்ணப்படக்கூடாதுப்பா. வீணான செலவுகள் ஒன்று கூட எங்க பிள்ளைகளுக்கு வேண்டாம். அவங்க வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நான் பிளஸ் பண்றேன். இந்த ஆலயத்திற்காக, இந்த கம்ஃபர்ட் சர்ச் மினிஸ்ட்ரிக்காக யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ, அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைங்க கேட்ட உடனே, அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நான் இதை செய்கிறேன்னு இந்த பாத்ரூம் அந்த காரியங்களை பொருட்படுத்த பிள்ளைங்க, ஃபேன் எல்லாம் பொருட்படுத்த பிள்ளைங்க, லைட்டு பொருட்படுத்த பிள்ளைங்க. ஆண்டவரே நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அவங்கள நல்லா வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.